குட் ஈவினிங், வெல்கம் டு செமிராஸ் டைரிஸ். இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி சிம்பிளான முறையில் வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஈஸியானது அண்ட் இது வந்து சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க முழுக்க வாட்ச் பண்ணுங்கள். என்னங்க கிராண்டாக செய்யணுமா, நிறைய மசாலாலாம் அரைச்சி போட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சும்மா 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணால் தான் இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் இந்த மெத்தடை நான் என்னோடய மம்மிக்கிட்ட இருந்து கற்றுக்கினேன். ஸோ நீங்களும் உங்கள் மம்மியோட ஃபேவரட் டிஷ் எதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏனுங்க இந்த குழம்பு நல்லா வருது சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சிம்பிளான ஒரு சின்ன மெத்தட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், நான் கேட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ருசி கொடுக்குங்க. ஆமாங்க, அதாவது இந்த சிக்கனை எப்போ போடணும்னு தெரியுமா? அந்த மசாலா நல்லா பிரிஞ்சு வர சமயத்தில் அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ காட்ட மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் அதை எடுக்கலை. சிக்கனை வாஷ் பண்ணுறோம்ல, அந்த சமயத்திலே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுடுங்க. அப்போது நம்மளுக்கு சிக்கனில் நல்ல ஜூஸ் இறங்கும். நம்ம குழம்புல வைக்கும் போது அந்த ஜூஸ் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே போய் கன்சிஸ்டன்சி சூப்பராக வருங்க. இந்த சமயத்தில் சிக்கனை போட்டு அப்படியே கொஞ்சம் தேவையான உப்பு, வாட்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து வந்த பிறகு சூப்பராக நம்ம இறக்கி வச்சிடலாம். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை, சுட சுட சோறு இது எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அடி தூளாக இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த குழம்பை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த சிக்கன் தண்ணி குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் 100% கேரண்டி தரேன். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நான் நினச்சிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் யூடியூப் வச்சிட்ருக்க ஒருத்தருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வர ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்ஸும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஏர்ன் பண்ணாலும் அந்த சப்ஸ்கிரைபர் சடனாக டவுன் ஆகிடுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் நம்மளுடைய வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது 10 பேர் பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா வச்சு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸை ஷார்ட்ஸ் போடுறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வீடியோவெல்லாம் போஸ்ட் பண்ணுறோம். இத்தனைக்கும் லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறது என்னோடய சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப டஃப்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபேமிலி மெயின்டைனிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் பாப்பா பிறந்திருக்கு, பெரியவன் இருக்கான். இப்படி ஹஸ்பண்டு ஒய்ஃபு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஃபேமிலியில் வீடியோஸும் போட்டுட்டு யூடியூப்பையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாஸும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் அதுக்காக ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருந்தால் எனக்கு லைக் கொடுங்க. சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு, கூட ஒயிட் ரைஸும் வடிச்சிருக்கோம். ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சமாக ரைஸ் ஊட்டிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரைஸ் கேட்குறாங்க. ஏனுங்க நம்மளுடைய சேனல் செமிராஸ் டைரிஸ் யூடியூப்பில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் செமிராஸ் டைரிஸ் ஃபுட் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் செமிராஸ் டைரிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேமிலியை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஃபேமிலி கூட நீங்கள் ரொம்ப லிங்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ ஈஸியாக 5 மினிட்ஸ்லாம் இந்த சிக்கன் குழம்பு குக் பண்ணிட்டேன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் கூட அப்டேட் ஆகிறேன். Until then, bye bye from Semira's Diaries. Thank you.